Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 107:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்ற வசனம் கூறுகிறபடி நீங்கள் திருப்தியாய் பூரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், அவர் உங்களை நன்மையினால் நிரப்பி பூரண திருப்தியை தருவார். இன்றைக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் தாகத்தை முழுமையாய் திருப்தியாக்குவார். நீங்கள் தாகமாய் இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். நீங்கள் எதன் மேல் தாகமாய் இருக்க வேண்டும்? என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. உலகம் எப்போதும் இன்னும் கூடுதலாக வேண்டும் என்று விரும்பும். இவ்வுலகின் காரியங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றும், ஆனால் கடைசியில் அவை உங்களை கைவிடும். மெய்யான திருப்தியானது ஆவிக்குரியதாய் இருக்கிறது. உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் சரீர பிரகாரமும் வாழ்ந்திருப்பீர்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் தேவனை இன்னும் அதிகமாய் விரும்புவோம். ஆண்டவரே, கடந்த காலத்தில் நான் சாதித்த காரியங்கள் எனக்கு திருப்தியை தரவில்லை. எனக்கு நீர் இன்னும் அதிகமாய் தேவை என்று சொல்லுவோம். நாம் அப்படி சொல்வதை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் இதையே கூறுகிறது. தேவனிடத்தில் இருக்கிற ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவராய் இருக்கிறபடியினால் அவர் உங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் திருப்தியாக்குவார். பிரியமானவர்களே, மனம் கலங்காதிருங்கள். இன்றைக்கு அப்படி நடக்கும். ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருப்பதும் அவரது பிரசன்னத்தில் அவரை சந்திக்க வாஞ்சையாயிருப்பதும் அவசியமாயிருக்கிறது. நீங்கள் அவரோடு தனிப்பட்ட உறவாயிருக்க முழு மனதோடு தாகமாயிருக்கும் போது அவர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். தம்மேல் தாகமாயிருக்கும் நீங்களும் நானும் அவரிடம் வருவதற்கு வழி செய்வதற்காகவே இயேசு சிலுவையில் தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார். தேவனிடம் வருவதற்கு இயேசு மாத்திரமே வழியாயிருக்கிறார். அவர் இல்லாமல் ஒருவர் மூலமாகவும் சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் வர இயலாது. பரிசுத்த ஆவியினாலன்றி ஒருவராலும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய இயலாது. மேலும் உலகிலுள்ள ஒவ்வொருவரின் தாகத்தையும் தீர்க்க இயேசுவால் கூடும். தண்ணீர் மொள்ள வந்த சமாரிய ஸ்திரீயை கிணற்றண்டையில் அவர் சந்தித்த போது இது விளக்கப்பட்டுள்ளது. இயேசு அவளிடம் தண்ணீர் கேட்டபோது அவர் சரீர பிரகாரமாக மாத்திரம் தாகமாய் இருக்கவில்லை, அந்த பெண்ணின் ஆத்துமாவை தேவனை நோக்கி திருப்புவதற்கும் தாகமாய் இருந்தார். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே 5 கணவன்மார் இருந்த போதிலும் உண்மையான அன்பு மீது அவளுக்குள் இருந்த தாகத்தை இயேசு கண்டார். அவளை அதிகமாய் நேசிக்கிறவரான தேவனுக்கு அவளை அறிமுகப்படுத்தினார். அவர் ஜீவ தண்ணீராகிய தமது ஆவியை அவளுக்குள் பாயும்படி செய்து அவளை தேவனோடு இணைத்தார். அவள் மட்டும் ஜீவ தண்ணீரை ருசி பார்க்கவில்லை, முழு கிராமத்தையுமே இயேசுவிடம் அழைத்து வந்தாள். ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தை இயேசுவின் நாமத்தில் தேவன் நிறைவேற்றுவார். உங்களுக்கு நன்மையான காரியங்களை தந்து உங்கள் பசியை ஆற்றுவார்.
நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக நடக்க தாகமாய் இருக்கிறபடியினால் அவர் இந்த உலகில் உங்களுக்கு நன்மையை அருளிச் செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றும் வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அவர் மேல் கொண்டிருக்கும் தாகத்தை ஆண்டவர் தீர்ப்பதோடு வாழ்க்கையில் உச்சிதமானவற்றை உங்களுக்கு அருளிச் செய்வார். மனுக்குலத்தின் ஆவிக்குரிய தேவைகளை தேவனால் மாத்திரமே திருப்தியாக்க முடியும். இவ்வுலகில் வாழ்வதற்கு லௌகீக ஆஸ்திகள் முக்கியம். தேவனுடைய சமூகத்தை முதலாவது தேடுவது வாழ்வின் எல்லா ஆசிர்வாதங்களையும் நோக்கி நம்மை நடத்தும். ஆனாலும் நாம் ஒருவரை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பது முக்கியம். பிரியமானவர்களே, உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவரே உங்களுக்கு ஜீவ தண்ணீராக இருப்பார், உங்கள் தாகத்தை தீர்ப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நிச்சயமாகவே அவர் உங்களை திருப்தியாக்குவார். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்றும் வேதம் கூறுகிறது. இன்றைக்கு அவர் உங்களை திருப்தியாக்குவார். தவனமுள்ள உங்கள் ஆத்துமாவை, பசியாயிருக்கும் உங்கள் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஜெபம். பரம தகப்பனே, நீர் உண்மையாய் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மாத்திரமே என் ஆத்துமாவை திருப்திப்படுத்தும் மெய்யான ஊற்றாகவும் என் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறீர். என்னுடைய ஆவிக்குரிய தாகத்தை உம்மால் மாத்திரமே தீர்க்க முடியும் என்று அறிந்து உம்முடைய ஜீவ தண்ணீரை தேடி உம்மிடம் வருகிறேன். உம்முடைய ஆவி வெட்டாந்தரையிலும் வனாந்தரத்திலும் ஓடும் ஆறுகள் போல எனக்குள் பாய்ந்து சென்று ஒவ்வொரு நிலத்தில் ஜீவன் உண்டாக செய்யட்டும். நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நீர் வாக்கு பண்ணியிருப்பது போல உம்முடைய நீதியினால் என்னை நிறைத்து உம்முடைய வசனத்தினால் என்னை போஷித்தருளும். வாழ்வின் வனாந்தரமான சூழலிலும் நீர் ஜீவ தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்து என்னுடைய தாகத்தை எல்லாம் தனித்து நான் நிரம்பி வழியும்படி என்னை நிறைத்தருளுவீர் என்று நம்புகிறேன். அனுதினமும் உம்முடைய பிரசன்னத்தையும் நீதியையும் வாஞ்சிக்கும் இருதயத்தை எனக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீரே ஜீவ தண்ணீர். உம்முடைய ஜீவ தண்ணீர் என் வழியாக பாய்ந்து செல்ல வேண்டும் என்றும் என்னை உம்மோடு இணைக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். எனக்கு வேண்டியவற்றை அருளுகிறவராகிய நீர் என் தேவைகளை எப்போதும் சந்திப்பீர் என்றும் நன்மையினால் என்னை நிரப்புவீர் என்றும் நம்புகிறேன். என் மீது நீர் எப்போதும் அன்பு பாராட்டி என் மேல் கரிசனையாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.